வணக்கம். இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். உப்பு விலை அதிகரிப்பால் வடமாகாண கருவாட்டு உற்பத்தியாளர்கள் பாதிப்பு, அன்னலிங்கம் அன்னராசா தெரிவிப்பு. வடபகுதி கடற்பரப்பில் 322 கிலோகிராம் கேரள கஞ்சா மீட்பு. உள்ளூர் அதிகார சபை தேர்தல் முன்னாயத்த செயலமர்வு யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. சர்ச்சைக்குரிய முடிவுகளுடன் ஆட்சிக்கு வந்த அமெரிக்க ஜனாதிபதியின் பதவிக்காலம் 100 நாட்களை அடைந்தது. தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டில் உப்பின் விலை கிலோ 320 ரூபாவாக அதிகரித்துள்ளமையால் வடமாகாண கருவாட்டு உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு அவர் தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கும் போது, வடமாகாணத்தின் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்களில் கருவாட்டு உற்பத்தியை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் மற்றும் மீனவர்கள் நாட்டில் உப்பின் விலை அதிகரிப்பு காரணமாக பாதிப்படைந்துள்ளனர். இதனால் இவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. எனவே தற்போதைய அரசாங்கம் இவ்விடயத்தில் கவனம் செலுத்தி உப்பின் விலையை குறைக்குமாறு கோரிக்கை விடுத்தார். அத்தோடு முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத தொழில்களை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றது. இவ்விடயத்தை அரசாங்கம் கவனம் செலுத்தி சட்டவிரோத தொழில்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதை நிறுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் உள்ள வியாபார நிலையம் ஒன்றில் ஒரு தொகை வாக்காளர் அட்டைகள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஆளுங்கட்சி வேட்பாளர் ஒருவரின் சகோதரனும் தபால் ஊழியர் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், நேற்று முன்தினம் பூந்தோட்டம் பகுதியில் உள்ள பலசரக்கு வியாபார நிலையம் ஒன்றில் ஒரு தொகை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்குரிய வாக்காளர் அட்டைகள் இருப்பதாக தேர்தல் திணைக்களத்திற்கு முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் மற்றும் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் அங்கிருந்து ஒரு தொகை வாக்காளர் அட்டையினை மீட்டுள்ளனர். இதேவேளை அதனை உடைமையில் வைத்திருந்த குற்றத்திற்காக வியாபார நிலையத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அந்த பகுதிக்குரிய தபால் ஊழியரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட வியாபார நிலைய உரிமையாளர்களின் சகோதரன் தேசிய மக்கள் சக்தியின் வவுனியா மாநகர சபைக்காக போட்டியிடும் வேட்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு உள்ளூர் அதிகார சபை பிரிவுக்குட்பட்ட ஒட்டேசுட்டான் பகுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் தேர்தல் பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது. இத்தேர்தல் பரப்புரையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பங்கேற்றிருந்தார். அந்த வகையில் ஒட்டேசுட்டான் நகர பகுதிகளில் உள்ள கடை தெருக்கள், பொதுச்சந்தை, காதலிகார், சம்மங்குளம், சின்னச்சாம்பலான் உள்ளிட்ட பகுதிகளில் இவ்வாறு தமிழரசு கட்சியின் பரப்புரை செயற்பாடுகள் இடம்பெற்றன. குறித்த தேர்தல் பரப்புரையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், பண்டாரவன்னி, தண்டுவான், ஒட்டுசுட்டான், முத்தையன்கட்டு வட்டார தமிழ் அரசியல் கட்சி வேட்பாளர்கள், தமிழ் அரசு கட்சியின் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கல்வி கற்கும் அனைத்து மாணவர்களுக்கு 3 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 5ஆம், 6ஆம், 7ஆம் திகதிகளில் அனைத்து பல்கலைக்கழகங்கள், வளாகங்கள் மற்றும் நிறுவனங்களில் பயிலும் இளமானி மற்றும் பட்ட மேற்கல்வி மாணவர்களுக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலை முன்னிட்டு விடுமுறை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் பேராசிரியர் கபில செனவிரத்ன தெரிவித்துள்ளார். வடபகுதி கடற்பரப்பில் 322 கிலோ 840 கிராம் கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர் 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்தப்படுவதாக புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய பல புலனாய்வு பிரிவினர் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இரவு இருந்து வடக்கு கடற்கரை பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை பகல் வடக்கு கடற்பரப்பில் படகு ஒன்றினை கடற்படையினர் சோதனை செய்த போது அப்படகில் 147 பார்சல்கள் அடங்கிய 322 கிலோ 840 கிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டதுடன்
அப்படகில் இருந்த சக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு காங்கேசந்துறை கடற்படை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு பருத்தித்துறை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கையினை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் தொடர்பாக வட்டார உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கான முன்னாயத்த செயலமர்வு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் தலைமையில் இன்றைய தினம் காலை 10 மணிக்கு யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த தெரிவத்தாட்சி அலுவலர் எதிர்வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபை தேர்தல் தொடர்பாக தேர்தல் நடைமுறைகள் ஒன்றாக காணப்பட்டாலும் வாக்கெண்ணல் செயற்பாடு வட்டார நிலையங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் வட்டார உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்களே வட்டாரத்தின் பிரதம வாக்கெண்ணும் அலுவலர்களாகவும் பெறுபேறுகளை வெளியிடும் அலுவலர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளதால் வட்டார உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கான கடமைகளை சரியான அறிவுறுத்தல்களை பின்பற்றி வினைத்திறனாக மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார். பேராதனை ஹலஹா வீதியில் உள்ள மலைப்பகுதியில் நேற்றிரவு தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. பேராதனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹலகா கண்டி பிரதான வீதியில் உள்ள கல்லோயா 9வது தூண் பகுதியில் இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த பகுதியில் உள்ள பைனஸ் வன பகுதியில் தீப்பரவல் ஏற்பட்டதாகவும் தற்போது அது பரவலாக பரவி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது வெளிநாட்டு செய்தி. உலகையை உலுக்கிய சர்ச்சைக்குரிய முடிவுகளுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து 100 நாட்கள் கடந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ட்ரம்பின் 2வது பதவி காலத்தில் அமெரிக்க வெளியுறவு கொள்கையில் பல அதிரடி மாற்றங்களை உலகம் கண்டது. பல விடயங்கள் சர்ச்சைக்குரியதாக மாறி நீதிமன்றம் வரை சென்றன. இந்த குறுகிய காலத்தில் ட்ரம்புக்கு எதிராக 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. வரும் 100 நாட்களில் ட்ரம்ப் 140 நிர்வாக உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். அவற்றில் 36 ஒப்பந்தங்கள் முதல் வாரத்திலேயே கையெழுத்திடப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் பிறப்புரிமை குடியுரிமை பலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டங்கள் 100வது நாள் கொண்டாட்டம். இதற்கிடையில் கடந்த 2021 ட்ரம்ப் வெற்றி பெறாததால் வெள்ளை மாளிகையை தாக்கிய அவரது ஆதரவாளர்களுக்கு பொது மன்னிப்பு என பல விடயங்கள் நடைபெற்றன. உலக சுகாதார அமைப்பு காலநிலை ஒப்பந்தம் ஆகியவற்றிலிருந்து அமெரிக்கா விலகியது. நாட்டில் தற்போது 2 வகையான மக்கள் மட்டுமே இருப்பார்கள் என கூறிய திருநங்கைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மேற்கொண்டார். இந்நிலையில் பதவியேற்ற 100வது நாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மிச்சிகன் மாகாணத்தில் அரசியல் எதிரிகளை குறிவைத்து பிரசார பானை உரையுடன் கொண்டாடியுள்ளார். இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள வடலி மீடியா இணையதளத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம்.